ரஜினி வெளியிட்ட ஆடியோ. இயக்குனர் பாக்யராஜோட பையன் சாந்தனு நடிக்கிற புதிய படம் தான் முப்பரிமாணம். அறிமுக இயக்குனரா அதிரூபன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜி.வி. பிரகாஷ். இந்த படத்துடைய பாடல்கள் நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட்டாருங்க. சாந்தனு உள்ளிட்ட படக்குழுவினர் அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார். என்னோட கெரியர்ல இந்த படம் ரொம்பவே முக்கியமான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாந்தனு. விக்ரமுடன் மீண்டும் த்ரிஷா. லேசா லேசா படம் மூலியமா அறிமுகமானவங்க நம்ம நடிகை த்ரிஷா. டைரக்டர் ஹரி இயக்கத்துல நடிகர் விக்ரமோட இணைஞ்சு நடிச்ச சாமி படம் தான் முதல் சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சது அவங்களுக்கு. சாமி ரிலீஸ் ஆகி 14 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. மீண்டும் அந்த படத்தோட செகண்ட் பார்ட் எடுக்க இருக்காரு டைரக்டர் ஹரி. விக்ரம் தான் இந்த படத்திலையும் நடிக்கிறாரு. ஆனா த்ரிஷாவுக்கு பதிலா வேற நடிகையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது தன்னுடைய கேரக்டரை தானே தக்க வச்சு கொண்டிருக்காங்க த்ரிஷா. சாமி செகண்ட் பார்ட்லயும் நான் தான் நடிக்க இருக்கேன் அப்படின்னு ஹாப்பியா சொல்றாங்க த்ரிஷா. தனுஷ் படத்துல டிடி. விஜய் டிவியோட ஆங்கரா திவ்ய தர்ஷினி அதாங்க நம்ம டிடி. தனுஷோட நல்ல நட்புல இருக்கிறவங்க. ஏற்கனவே விசில், நலத்தமேந்தி படங்கள்ல நடிச்சிருக்காங்க டிடி. ஆனாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்காதனால நடிப்பை விட்டுட்டு ஆங்கரிங் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப தனுஷ் இயக்கி வரும் பவர் பாண்டி அப்படின்ற படத்துல வர ஒரு சூப்பர் ரோல்ல டிடிய நடிக்க கேட்டிருக்காரு தனுஷ். நண்பன் கேட்டா முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதனால நட்புக்காக அந்த ரோல்ல நடிச்சு கொண்டிருக்காங்க டிடி. இந்த மாதிரி சினி மினி நியூஸ்லாம் கேட்கறதுக்கு மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.